பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் மாஸ்டர் பிளானுங்க. கனியை தூக்கி உள்ளே நாமினேஷனில் போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறாங்க. யார்? திவாவும் பாருவோம் உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே உட்காந்து பேசுகிறாங்க பாருங்கள். கனி சரியான கிரிமினலு. சாப்பாடு போட்டு 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 அதில் என்ன தான் போடுறான்னு தெரியல. மந்திரத்தை போட்டு அழகாக வெயிட்டாக உள்ளவங்களாம் அப்படியே தூக்கி நாமினேஷன் அவங்கள தூக்கி விட்டு அப்படியே அதிலே எஸ்கேப் ஆகி போயிடுறது. இது வரைக்கும் நாமினேஷன் வரல பார்த்தீங்களா அப்படின்னு போட்டு அது ரொம்ப கன்னிங்கான கேமு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறார் அவர். நீ நம்பாதனே நம்பாத, அதெல்லாம் சரியான கிரிமினல் கேம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. கொண்டு வந்தே ஆகணும், நாமினேட் பண்ணியே ஆகணுன்னு இருக்காங்க. கனிலாம் உள்ளே வரணும் அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கே ஒரு வெறுத்துருச்சுங்க. ஏன்னா கனி உள்ளே வந்தால் தான் கேமே தெரியல. மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது என்னென்னு ஒன்றுமே புரியலையே. சரியான போடுறாங்க. ரம்யா அதாவது என்னென்னா சபரிக்கு வெயிட் ஏற்றி விடுறது, ஏற்றி விட்டு இவங்க ஜூனியராக இருந்துக்கிட்டு இவன் எதுக்கு ரம்யா பண்ணுறான்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா அவள் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். இதில் சம்பளமும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த மாதிரி விஜய் டிவியில் உள்ளவங்க இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களோடலாம் நல்லா ஒரு டைப் வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அழகாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விஜய் டிவியில் எல்லா ஷோஸ்லேயும் வருவாங்க. ஓரளவு நல்லா செட்டில் ஆகிடலாம். ஓரளவு அப்படியே லைஃப் அப்படியே ஒரு கெரியர் கிடச்சிரும். அதை தான் பார்க்குது. ஆக்சுவலாக இது யாராக நினச்சிக்கிட்டு இருக்குது தெரியுமா? ரம்யா, நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தாமரை இருக்குது பாருங்கள், தாமரை மாதிரி ஃபீல் பண்ணுது. தாமரை அடித்து அடி அது ஆடின ஆட்டம்லாம் எவனாலே ஆட முடியாது. தாமரை மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு தாமரை மாதிரி நம்ம செட்டில் ஆகிடலாம், தாமரை மாதிரி நம்ம ஒரு கெரியர் கிடச்சோம்னு நினைக்கிது. தாமரை ஆடின ஆட்டம்லாம் விஸ்வரூப ஆட்டம். அதெல்லாம் அதை பிளான் பண்ணி தூக்குனாங்க. அதெல்லாம் ஃபைனலிஸ்ட் வர வேண்டியது. அதை பிளான் பண்ணி தூக்குனாங்க. கடைசியாக அந்த ஃபைனலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாரம் தூக்குனாங்க. சும்மா ஆடுனுச்சு அது. நீ உட்காந்து இவங்களுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு அவங்கள பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு ரம்யா. கனி தாங்க மெயின். கனியை சுற்றி இருந்தாங்க. இப்போ என்னென்னா பிரவீனே வெளில போயிட்டான் பாருங்க. எனுமை அந்த சுற்றி இருக்க கேங்கே கனி அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ எனுமை தான் கனிக்கு அடியே. ஸோ இதில் எப்படி அரசியல் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் கனியோட மாஸ்டர் மைண்டு நமக்கு தெரியும். ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டார் எல்லாத்தையுமே. நல்லா சமைச்சு போட்டு ஒருத்தனையும் நாமினேட் பண்ண வர்றதில்ல. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள நாமினேட் பண்ண வர்றதில்ல, அடுத்தவங்கள நாமினேட் பண்ண வைக்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறாரு. போட்டு பொழந்து கட்டுறாருங்க. 24/7லலாம் அதான் சொல்கிறேன்ல, 2 வாரமாக இவர் ஆற வேண்டான்னு அடித்தது விஜய் சேதுபதி. விஜய் டிவி தான் உட்கார வச்சிச்சு கத்துறீங்கன்னு. ஆனால் இவர் மாதிரி மைண்ட் கேம் நீ ஆடுவியா? இந்த மாதிரி யோசிப்பியா? வேறு எவனாச்சும் இருக்கானா? ஒன்றுக்கு ஆகாத மிக்சர்லாம் கொண்டு போய் ஃபைனலில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க விஜய் டிவி. சபரியெல்லாம் ஃபைனலுக்கு வந்தால் செருப்புகள்கிட்ட அடிக்கணும். கேவலமாக இருக்காங்க இவங்க. சபரிக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் கேம் ஆட தெரில. பிக் பாஸ் அவுட்டு. இந்த வாரம் யாரை தூக்குறான்னு பார்ப்போம். பொறுங்க, இந்த நாமினேஷன் லிஸ்ட் அடுத்து போடுற பாருங்க. இன்னும் அப்டேட் இப்போ தான் வந்திருக்கு. கெமி கனியை நாமினேட் பண்ணியிருக்கு, ரம்யாவை நாமினேட் பண்ணியிருக்கு. பிரவீன் போனோன்னே பயந்துருச்சு ஆஹான்னு. ஆனால் உண்மையிலே சொல்லணுங்க, இந்த கேமை பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறதுனா திவாகர் பாரு தெரிஞ்சே வில்லனிசம் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கங்க மக்களே. அதுவும் இந்த ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது சாப்பாடுக்குன்ற மாதிரி கனி அதுலேருந்து ஆவி வர்ற மாதிரி ப்ரோமோ கட் பண்ணால் இந்த பக்கம் உட்காந்து ஆவேசமாக மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? திவாவும் பாருவோம். கட் பண்ணால் அந்த பக்கம் ரம்யா. ஸோ எந்த மாதிரியான கட்டு பாருங்க இது. ஸோ கேம்னா இந்த மாதிரி யோசிக்கணுங்க. எப்படி இருக்காங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இவங்கெல்லாம் சும்மா சோறு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு பாக்ஸிங் பேரில் பாக்ஸிங் வாங்க பாட்டு பாடிக்கிட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். யாரை வேணாலும் சொல்லலாம் அவர் ரீல்ஸ் பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு. ஆனால் அவர் ஆடுற கேம் ஆட தெரில. பிக் பாஸுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு திவாகர். அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த விஜய் டிவி அப்படியே ஏதாச்சும் அடித்து அப்படியே ஆட விடாமல் பண்ணலாம் பார்க்குறாங்க. அவரை தடுக்கிறது கஷ்டம். இந்த வாரம் அடிக்கணும் அவர்.
பழைய அடி அடிக்கணுங்க. இல்லைன்னு வச்சுங்க இந்த விஜய் சேதுபதி உட்காந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீல்ஸ் பண்ண தானே வந்திருக்கேன்னு சொல்லி அமைக்கிடுவாங்க. அடித்து ஆடணும். திரும்ப அந்த ஆட்டத்தை ஆரம்பித்தா மட்டும்தான் ஒரு 70-75 நாள் உள்ளே வச்சுருப்பாங்க. இல்லைனா அழகாக பிளான் பண்ணி பேக்கப் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடினான்னு வச்சுங்களேன், மிரண்டுருவாங்க எல்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.